கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் வெகுவாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் இதனால் விபத்துகள் நேரிடும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் மழைநீரை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலைகள் நிறைந்த வடகராஜன் வாய்க்காலில் நண்பருடன் குளிக்கச் சென்று பட்டதாரி இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 12 மணி நேர தீவிர தேடுதலுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் இளைஞர் உடலை மீட்ட நிலையில் இதுகுறித்து சிதம்பரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு மருத்துவமனை அருகே அமைக்கப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை திறந்து வைத்தார். ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் அமைப்பின் நிறுவன தலைவர் அன்பழகன் அவர்களிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புதிய பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குறிவைத்து அவதூறு பரப்பி வருவதை கண்டித்தும் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அத்துமீறி தாக்கி வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் திண்டிவனம் திராவிடக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன் மற்றும் திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திராவிடக் கழகத்தினர், சமூக அமைப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையால் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பன் கலையரங்கத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரை சோழவந்தான் அருகே பள்ளி இயங்கும் நேரத்தில் சாலையில் சினிமா பாடலுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் நடனமாடினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பழுதடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் உரிய நேரத்திற்கு பேருந்து வசதி கோரி பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை மறித்து சாலை மறியல் செய்தனர். சாலை மற்றும் பாலம் பழுது காரணமாக 1 கிலோமீட்டருக்கு முன்பே அரசு பேருந்து நின்று விடுவதை கண்டித்து சுமார் 50 பள்ளி மாணவிகள் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் வடசென்னை பகுதியில் மழை பெய்ய துவங்கியுள்ளது. வடசென்னை பகுதிக்குட்பட்ட ராயபுரம், பாரிமுனை, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது சிறார்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க மாவட்டம் முழுவதும் 6000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகள் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் ரவி பிரகாஷ் கண் பாதுகாப்பு கண்ணாடியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் அவர்களிடம் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த பாதுகாப்பு கண் கண்ணாடி மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சிறுவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நம்பியார் அணை பகுதியில் 68 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
புதுச்சேரி ஆரியபாளையம் பகுதியில் ரெஸ்டோ பார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் சாலை மறியலால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆனைக்குப்பம், பனங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் மழைநீர் சூழ்ந்து இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. கிளை வாய்க்கால்கள் சரிவர தூர்வாராத காரணத்தினால் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வரும் நிலையில் உடனடியாக கிளை வாய்க்கால்களை தூர்வாரி தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பேக்கரி கடைகள், தயாரிப்பு ஆலைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் முடிவில் காலாவதியான இனிப்பு மற்றும் கார வகைகள் மற்றும் 540 லிட்டர் பாமாயில் உள்ளிட்டவை பறிமுதல் செய்து அளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து வீடுகளை சூடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகள் மிதப்பதால் போர்க்கால அடிப்படையில் சாக்கடை கால்வாய்களை தூர்வாரி மழைநீர் செல்ல ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை காசிமேடு பகுதியில் சாணி பவுடரை சாப்பிட்டு 14 வயது சிறுமி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தீபாவளிக்கு பெற்றோர் புத்தாடை எடுத்து தராததால் சிறுமி விபரீத முடிவு எடுத்த நிலையில் இது தொடர்பாக காசிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கஞ்சா கடத்தி வந்த பீகார் வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கைதான ராஜா யாதவிடமிருந்து 3 கிலோ 850 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்த நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடுவது குறித்து செய்முறை விளக்கங்களோடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பதற்கும் திடீரென தீ விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறு துரிதமாக செயல்பட்டு தீயை அணைக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கப்பட்டது. தஞ்சையை சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கியது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல துணிக்கடைக்கு அழைத்து சென்று தூய்மை பணியாளர்களுக்கு பிடித்த புத்தாடைகளை அவர்களையே தேர்ந்தெடுக்க வைத்து அதை தீபாவளி அன்பளிப்பாக தொண்டு நிறுவனம் வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகரட்டி முதல் உதகை குன்னூர் வரை இயக்கப்படும் அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க படுகரின மக்கள் நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை அருகேயுள்ள அதிகரட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து இயக்கப்படாததால் உதகை அரசு போக்குவரத்து கழகத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த சாலை மறியலில் பள்ளி மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கொட்டும் மழையில் குடைகளை பிடித்தபடி எதிர்ப்பு தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.